அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் ஜனவரி முதல் டிசம்பர் வரை எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்க போகிறது. இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, 100% இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் 2025ஆம் ஆண்டில் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. அஷ்டமஸ்தானத்திற்குள் சனி நுழைந்தாலும் முழுமையாக அஷ்டம பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லை. அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகமும் ராசிக்கு சகாயமானவருமாக இருக்கக்கூடிய குரு லாபத்திற்குள் வருகிறார், மேலும் உச்சமும் பெறுகிறார். எனவே பல மாறுதலை ஏற்படுத்துவதால் நீங்கள் எதிர்பாராத ஏதோ ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் விரைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் 6 கிரக நிலைகள் ஒரே இடத்தில் இணைய போகின்றன. அதிலும் குறிப்பாக சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் 6 கிரக நிலைகள் ஒன்றாக இணைகின்றன. மார்ச் 29ஆம் தேதி இந்த அற்புத நிகழ்வானது நடைபெறப் போகிறது. எனவே 6 கிரக நிலைகள் ஒரே இடத்தில் அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் நிறைவாக சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது. ஏனென்றால் ஒரு விசேஷ தருணமாக இருக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட சுப கிரகங்களும் பாவ கிரகங்களும் சேர்க்கை பல அற்புதமான நன்மைகளால் நிறைந்த வாய்ப்பை நிச்சயமாக பெற்று தருகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது. எனவே இந்த வேளையில் 2025ஆம் ஆண்டு துவக்கத்திலிருந்து இறுதி வரைக்குமே நல்ல பல வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திக்க முடியும். அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வருடத்தின் துவக்கத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். பிப்ரவரி மாதத்தில் இருந்து வக்ர நிவர்த்தி பெற்று கர்மஸ்தானமாகிய 10 சஞ்சரிக்க போகிறாருங்க. அதற்கு பிறகு மே மாதம் 11ஆம் தேதி முதல் லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார் குரு பகவான். இது அற்புதமான வாய்ப்பை அள்ளி கொடுக்கிறது. அதற்கு பிறகு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து உச்சம் பெறுகிறாருங்க விரயஸ்தானத்தில். நவம்பர் மாதம் 18க்கு பிறகு வக்ர பெற்று திரும்பக்கூடிய குரு பகவான் டிசம்பர் 20ஆம் தேதி மீண்டும் லாபஸ்தானத்திற்குள் வக்ரகதியில் நுழைகிறார். இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் குருவினுடைய அமைப்பில் நிறைவாக ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் முற்பகுதியில குருவின் சுப பார்வை 2, 4, 6 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. மே மாதத்திற்கு பிறகு 3, 5, 7 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. அக்டோபர் மாதத்திற்கு பிறகு மிகவும் வலுவாக குருவின் சுப பார்வை 4, 6, 8 ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க. பொதுவாகவே குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வருடத்தில் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. மட்டுமல்லாது வீடு கட்டக்கூடிய முயற்சியில் நீங்கள் நினைத்தபடியே வெற்றி நிறைவாக கிடைக்கும். நிரந்தர வருமானத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் அள்ளி கொடுக்க போகிறார். குரு பகவானுடைய பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமை நீங்கும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இப்போது மிக சிறந்த நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பாராத ஏதோ ஒன்று உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு, முன்னேற்றத்தை அள்ளித்தரக்கூடிய அளவிற்கு மிக சிறந்த சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் மிக வலுவாக வலம் வருவதால் கல்வி கலைத்துறை சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகி உடல்நலம் சீராக அமைவதற்கான யோகமும் உண்டு. உயர் பதவிகள் உங்களை தேடி வருங்க. எதிர்பார்ப்பதை காட்டிலும் அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். அது
அது மட்டுமல்லாது சனி அஷ்டமத்தில் நுழைந்தாலும் முழுமையாக நுழையவில்லை. எனவே சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்தில் இருந்து 29ஆம் தேதியிலிருந்து அஷ்டமத்திற்குள் நுழைந்தாலும் இந்த வருடத்தின் இறுதியில் வக்ரகதியிலும் பின்னர் சப்தமஸ்தானத்திலும் சஞ்சரிக்க போகிறார். எனவே சனியின் அமைப்பு எதிர்மறையான எண்ணங்களை தோற்றுவிப்பதற்கான வாய்ப்பையும் சூழலையும் உருவாக்கலாம். ஆனால் பெரிய அளவில் சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படாது. எனவே புதிய முயற்சிகளில் தடையில்லாமல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்குங்க. நீங்கள் திட்டமிட்டதை காட்டிலும் பல்வேறு வகையான புதிய திட்டங்களை நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 26ஆம் தேதிக்கு பிறகு ராகு அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறார். கேது தனஸ்தானத்தில் இருந்து விலகி ஜென்மராசிக்குள் நுழைகிறார். ராகு கேதுவின் அமைப்பு இந்த வருடத்தில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளை சிறப்பாக பெற்று தருவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஜென்ம கேதுவின் அமைப்பால் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்குங்க. எதை செய்தாலும் அதை மற்றவர்களுக்கு பயனுள்ளபடி செய்வதற்கான சூழல் விரைவாக உருவாக்குவதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது சப்தமத்தில் ராகு வலம் வரப்போகிறார். அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக பூர்த்தியாகும். வேறு புதிய நிறுவனங்களுக்கு சென்று பணியாற்றுவதற்கான வாய்ப்பையும் வளர்த்து கொள்வதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை வியாபாரம் சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் திருப்திகரமாக அமையும். இந்த வருடத்தின் துவக்கத்தில் விரயத்தில் வக்ரம் பெற்றும் அது மட்டுமல்லாது நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று இந்த வருடத்தின் பிற்பகுதியில் மிகவும் சாதகமாக வலம் வரப்போகிறார். எனவே சிம்மராசிக்காரர்களுக்கு செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் செவ்வாயின் ஆதிக்கமும் நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது. எனவே பெரிய அளவிலான தடைகள் முற்றிலும் விலகும். முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல யோகமும் நிறைவாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரன், சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 4 கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த 4 கிரகநிலைகளும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வரப்போகின்றன. அப்படி மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பு தான் இந்த வருடம் முழுவதும் இருக்கிறது. சில நேரங்கள்ல வருமானம் திருப்திகரமாக அமையும். சில நேரங்கள்ல புதிதாக திட்டங்களுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழல் கூட ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உறவுகளை அதிக கவனத்துடன் கையாள வேண்டும். ஜென்மத்திலும் அஷ்டமத்திலும் இந்த கிரகநிலைகள் அமரும் போது அதீத கவனத்துடன் இருப்பது நல்லது. ஆனால் அதே வேளையில் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறும்போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்குகிறது. மேலும் இந்த வேளையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் மார்ச் மாதத்திற்கு முன்னதாகவே ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் விரைவாக அமைவதற்கான பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அற்புதமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.